ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஷாப்பிங் லாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இயற்கையான பாரம்பரியமான பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, சேலம் டிஸ்ட்ரிக் சங்கிகிரியில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. தீரன் சின்னமலை அருகில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரோடு பிரிவு ரோடு, இங்கே தான் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதோட கடையோட டீட்டெயில் நான் கொடுக்குறேன். எஸ்எம்டி அப்படிங்கிற ஒரு மெட்டல் ஷாப் தான். ஸோ அதோட அட்ரஸ், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்லாம் லாஸ்ட்டாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையான பாரம்பரியமான பொருட்கள் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ கொட்டி வச்சுருக்காங்கங்க. பாருங்கள், நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து இரும்பு விறகடுப்பு இல்லையா, அது வச்சுருக்காங்க. எலிக்கூண்டு, அருவாள்கள் நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுறது, வெளியவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் என்னென்னு தெரியும் இல்லையா, இடிகள் ரேஞ்ச் வைஸ் வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்காலி வச்சுருக்காங்க. அலுமினியத்தில் முக்காலி வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர்லேயுமே முக்காலி இருக்குது, உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் முரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி புகை போடுறது, அதுக்கப்புறம் கோதுமை அரைக்கிற ஆட்டாங்கல் அம்மிக்கல் எல்லாம் பின்னாடி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது எல்லாமே கோதுமை அரைக்கிறது, அந்த காலங்களில் அரைப்பாங்களே அது, தேங்காய் மட்டை வாங்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டு, இந்த மாதிரி வந்து விவசாயிக்கு சம்மந்தமான பொருட்களுமே வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த இரும்பு கடாய்கள் நல்லா கனமாக உங்களுக்கு வந்து இருக்குது, அதாவது கனமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெயிட்டாக இருக்குது. 1 கிலோ 200 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கிலோ கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம், எடை போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரனைட் கற்களில் இருக்கக்கூடிய இடிகள் எல்லாம் பார்க்குறக்கே அட்ராக்டிவாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த அம்மிக்கல் மேலே தாங்க எனக்கு ஒரே கண்ணு. இது வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அதையவே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த அம்மிக்கல் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி அம்மிக்கல் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் வந்து அதை எடுக்க சொல்லிட்டார் என் வீட்டுக்காரு. நான் அவர்கிட்ட எப்போ இருந்தே வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் போட்டு வச்சு ஆட் கார்ட் கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ எப்பயாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்தோடனே அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாயிருச்சு. ஸோ அதை வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இடிகள் என்கிட்ட இருந்தனால நான் வாங்கலை. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் 1400, 1200, 1280. ஸோ இதெல்லாம் பாருங்கள் 1280. ஸோ ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த சட்னி அரைக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொக்கு மாதிரி செய்வோம் இல்லையா, ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் எல்லாம் அதில் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அம்மிக்கல் பார்த்திங்கன்னா ஒரு கை தான் வைக்க முடியும், குட்டியாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 1400 சொன்னாங்க. ஸோ அந்த அம்மிக்கல், பெரிய அம்மிக்கல் தான் நான் எடுக்க சொல்லிட்டேன், எனக்கு பேக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ ஆன் த வேல ஒரு ரோட்டோரமாக விற்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து லாஸ்ட்டாக அந்த கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள். அங்கே வந்து 3000 சொல்லியிருந்தாங்க, எனக்கு 3500 நாங்கள் இந்த சைஸு. ஆனால் இங்கே வந்தோடனே எனக்கு 1750 ருபீஸ்க்கு கிடச்சிது. அப்புறம் பார்த்திங்கன்னா காஸ்டைன் பாத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவ்னு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் சீசனிங் பண்ணியே வச்சுருக்காங்க. எல்லாமே பணியாரக்கல், தோசைக்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பசட்டி, ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நான் காஸ்டைன் தவாஸ் எல்லாம் எதுவுமே வாங்கலைங்க. ஸோ இதெல்லாமே 1500, 1200, 1300 இந்த மாதிரி தான் ரேஞ்ச் வைஸ் இருந்துச்சு. பார்க்கவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து மெயின்டெனிங் வந்து அதிகம். ஸோ அதனால் நான் இது வாங்கலை. ஸோ எல்லாமே நான் வந்து ட்ரிப்ளி கடாய்ஸ் எல்லாம் வச்சுருக்கறனால நான் வந்து இது வாங்கலை. இது பாருங்கள் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. இது 1500 சொன்னாங்க. இது 1300, 1200 ரேஞ்ச் வைஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சப்பாத்திக்கல் பார்த்திங்கன்னா தெரியும், இது 400 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ மேலே இருக்கிறது 450 சொன்னாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிறது சின்னதாக இருக்கிறது 350 சொன்னாங்க. ஸோ மேலே வந்து ஸ்டோனும், கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த உட்டனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இதுவுமே 2-3 நான் வச்சுருக்கறனால வாங்கலை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த காஸ்டின் தவா, காஸ்டின் கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் வந்து உங்களுக்கு சிலிக்கான் ஹேண்டிலோடையும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இரும்பு பார்த்திங்கன்னா இரும்பில் தவா, ஆப்பசட்டி, ஆப்பக்கல் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீசனிங் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதுவுமே 1 கிலோ 200 ரூபா அப்படின்னாங்க. வெயிட் மட்டும், அதாவது வெயிட் போட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாமே தவாஸ் வந்து நான் 2-3 வச்சுருக்கேன், அதனால் வாங்கவே இல்லைங்க. இந்த தாளிப்பு கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா 150, 180. ஸோ இதெல்லாமே செம்ம வெயிட்டாக இருந்ததுங்க. 80 ருபீஸ், 180 ருபீஸ், 150 ருபீஸ், இதெல்லாம் 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே எங்கிட்ட இருக்கிறதுனால வாங்கலை. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய இது. அப்புறம் உண்டியல் வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய பணியாரக்கல்ல, சின்ன பணியாரக்கல்லுன்னு இண்டோலியத்துலேயுமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே இரும்பு பாத்திரம், குட்டி குட்டியாக ஊத்தாப்பம் போடுறது வரைக்கும், ஹோட்டல் கடைக்கு தேவையான தவா வரைக்கும் எல்லாமே இருக்குது. பெரிய பெரிய தவா இருக்குது. ஸோ இது எல்லாமே கிலோவுக்கு தான் போடுறாங்க. 1 கிலோ 200 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் பார்க்கவும் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி மரத்தால் ஆன மத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
கரண்டி எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் கத்தி வகைகள் பார்த்திங்கன்னா டிசைனாக ஷார்ப்பான கத்தீஸ் எல்லாம், இதெல்லாம் வந்து சமையல் வேலைக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருக்கும். அந்தளவுக்கு ஷார்ப்பான கத்திகள். இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அவ்வளோதான். நான் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் கையை அறுத்துக்க வேண்டி வாங்கி தரல அவர். எங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் இது வச்சு இருக்குது, அதனால் வந்து அதை வாங்கியாச்சு. இது பாருங்கள் கல் பாத்திரம்னு சொன்னாங்க. ஸோ கல் பாத்திரம்லாம் சீசனிங் பண்ணி வச்சுருக்கேன். லிட்ரு வைஸ் அப்படின்னாங்க. 1 லிட்ரு வந்து 600 ரூபா, 2 லிட்ரு பிடிக்கிற மாதிரி 1200 அப்படின்னாங்க. இதெல்லாம் 1200 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 லிட்டரில் இருந்து தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஹெவி வெயிட்டுங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு சமைக்க தெரியாது, அதனால் பார்த்து ஃபோட்டோ வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்கிறதெல்லாம் மண் சட்டிகள். மண் சட்டி வேணால் நான் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி மண் சட்டி ஒரு 5-6 பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதனால் ஒரு நார்மல் சைஸில் ஒரு மீன் குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு சட்டி மட்டும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இந்த சட்டி எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் அதான் யூஸ் பண்ணாமல் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் சைஸில் ஒரு மண் சட்டி மட்டும் எடுக்க சொல்லிவிட்டு அது அவர் எடுக்கிறார் பாருங்கள். இந்த சட்டி தான் நான் வாங்கியிருந்தேன். 280 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். நல்லா ஹெவியான வெயிட்டுங்க, சூப்பராக இருக்குது. ஸோ பிளாக் சட்டி இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உப்பு ஜாடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஜார்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த சட்டிலாம் பாருங்கள், குட்டியாக ஒருத்தருக்கு மட்டும் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. இதெல்லாம் பாருங்கள் 180 ருபீஸ், 280 ருபீஸ், 150 ருபீஸ் அப்படின்ட்டு ஜார் வச்சுருந்தாங்க. ஜாரெலாம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. இதில் 180 ருபீஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜார் வாங்கியிருந்தேன். நான் 280 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். சால்ட் போடுறதுக்காக வாங்கியிருந்தேன். இது 300 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா ஹெவியான வெயிட்டு தாங்க இதெல்லாமே. ஸோ கீழே இருக்கிற குட்டியாக இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு 180, 280. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் அண்ட் ஒயிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுலேயே இன்னொன்று நல்லா இருந்துச்சு, பீங்கான் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில். ஆனால் அதோட டேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் வந்து ஒரு மாதிரி லூஸாக இருந்த மாதிரி இருந்தனால நான் ஒரு ஆலிவ் க்ரீன் அண்ட் ஒயிட்டு இருக்கிறக்கூடிய ஒரு இது தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சொப்பு சாமானுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியே இரும்பில் வச்சுருந்தாங்க. இது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா 500 ஆமாம். தோசைக்கல் எல்லாமே இரும்பில் வச்சுருக்காங்கங்க, விளையாடுற சாமானம். இது வந்து ஒன்று வாங்கிக்க தான் சொன்னார். அருவாமனை, கரண்டி, பணியாரக்கல், தோசைக்கல், வடசட்டி, அடுப்பு எல்லாமே இருந்தது. அருவாள்மனை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடுக்கி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 500 ருபீஸ் அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. 500 ருபீஸ் சொன்னாங்க. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இது பார்த்திங்க அப்படின்னா 700 சொல்லியிருந்தாங்க. நம்ம இதுலேயே வந்து வீடியோஸ் போடலாம், வாங்கிக்க தான் சொன்னார் இவர் தான். நான் தான் வந்து வேணான்ட்டேன். ஸோ இருக்கிற வீடியோவே சமைச்சு போட முடியல, இதில் வேறு குட்டி குட்டியாக சமைச்சு வீடியோ போடுறதா அப்படின்னு சொல்லி வேணான்ட்டு வந்துட்டேன். இன்னொரு டைம் போனால் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவர் எடுத்து காமிக்கிறார் பாருங்கள். 2 இருக்குது. இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் பெரிய பிக் சைஸு. ஸோ வந்து இது 700. இந்த பக்கம் இருக்கிறது 500, அந்த பக்கம் இருக்கிறது வந்து 700. அப்புறம் பத்தி வைக்கிற ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி உப்பு ஜாடி எல்லாமே பார்த்திங்கன்னா 150 ரூபா, 180 ரூபா, 200 ரூபா. இது வந்து 40 ரூபா. குட்டி குட்டியாக இருந்தது 40 ரூபானாங்க. அதில் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் தேங்காய் திருவுறது, தேங்காய் எடுக்கிறது, மட்டை வாங்குறது, அறுவடை செய்கிற மாதிரி அருவாள். ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு புளியிற மிஷின்லாம் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் தான். இன்னும் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் வெஜிடபிள் கட்டர், ஸோ இந்த மாதிரி கட்டிங் போர்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் உண்டியல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொம்மை உண்டியல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இரும்பு கடாய் பாருங்கள், அதுவுமே வெயிட் தான். 1 கிலோ 200 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சப்பாத்திக்கல், சப்பாத்தி மேக் பண்ணக்கூடிய பூரிக்கட்டை இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் கூண்டுகளும் இருந்ததுங்க, கிளி கூண்டு. அதுக்கப்புறம் அருவாள் மனை பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அருவாள் மனைனா 350, 450 வச்சுருந்தாங்க. ஹோட்டலுக்கு தேவையான பொருட்களுமே இரும்பு சட்டி வேணும்னாலும் சரி, பணியாரக்கல், அதுக்கப்புறம் ஊத்தாப்பக்கல், ஆப்ப சட்டி இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்கங்க. வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹோட்டலுக்கு தேவையானது எந்த சைஸ் இருந்தாலும் சரிங்க, பெரிய சைஸ்லேருந்து உங்களுக்கு குட்டி சைஸ் வரைக்குமே எல்லாமே அவைலபிள். அப்புறம் பார்த்திங்கன்னா குளவிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது பேர் என்ன, இடிகள்லேயே வந்து சில்வரில் வச்சுருக்காங்க. வெத்தலை பாக்கெல்லாம் இடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி. ஸோ அதுவுமே இங்கே அவைலபிளாக இருந்ததுங்க. இந்த ஆப்போசிட்டி பார்த்திங்கன்னா இரும்பில் தான் இருக்குது. இதெல்லாமே கிலோ வைஸில் தான். இதெல்லாம் குட்டி மினி ஊத்தாப்பம் போடக்கூடிய இரும்பு கல். ஸோ இதெல்லாமே 1 கிலோ 200 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இரும்பு வடை சட்டிலாம் இருந்தனால நான் இது வாங்கலை. நான் அம்மிக்கல் வாங்கியிருந்தேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வடை சட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் திருவுறது நான் காமிக்கிற பாருங்கள். அப்புறம் இந்த ஸ்டூல் வாங்கியிருந்தேன், 300 ருபீஸ்க்கு இந்த ஸ்டூல் வாங்கியிருந்தேன். 300க்கு ஒர்த்துன்னு சொல்லலாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கடாய் பாருங்கள், இதுவுமே வந்து கிலோ கணக்கில் கொடுப்பேன்னாங்க, தூக்கவே முடியலைங்க, அந்தளவுக்கு ஹெவி வெயிட்டு, சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கு அயன் பாத்திரம்லாம் வேணும், இரும்பு பாத்திரங்கள்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷனுக்கு வந்து பாருங்கள். சண்டே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ பாத்திரங்கள், அவ்வளோ ஜார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே குறைஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஈரோட்டில் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே 100 ருபீஸ் வந்து அதிகம் தான் இந்த ஜார் எல்லாமே. ஸோ இந்த ஜார் எல்லாமே ரொம்ப வந்து விலை கம்மியில் கொடுத்துட்ருக்காங்க. கத்தியெல்லாம் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஒரு சமையல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஹோட்டலுக்கு வேணும்னாலும் சரி வாங்கிக்கலாம். வெளியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் அம்மிக்கல் 650, 750 அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் சாதாக்கள், நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா எப்பயுமே அந்த காலங்களில் பாட்டியெல்லாம். ஸோ அது மாதிரி கல் இதெல்லாம் உங்களுக்கு மேலே காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ இதுக்கெல்லாமே கல் வந்து உள்ளே வச்சுருக்காங்க, இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் மம்முட்டி, நான் வாங்கின அம்மிக்கல் இது தாங்க, நான் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். பில் பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற ஆட்டாங்கல்லோடது. ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள். இரும்புலேயுமே பணியாரக்கல், வடை சட்டி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி காஸ்டைனும் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி புகை போடுற ஒரு கரண்டி வாங்கியிருந்தேன் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. 130 ருபீஸ் போட்டிருந்தாங்க, 100 ருபீஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு தேங்காய் திருவுற ஒரு இது வாங்கியிருந்தேன், அதை காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், அதில் காமிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பூரிக்கல்லாம் இருக்கு இல்லையா, பூரி வந்து ப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த தேங்காய் திருவுறது தான் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ பில் பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வர வேண்டிய வேலை தான். ஸோ வாங்கினது பார்த்திங்கன்னா அம்மிக்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வடை சட்டி, அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூல், எவர் சில்வர் ஸ்டூல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிராணியோட போடுற கரண்டி, இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது காஸ்டைன் பாத்திரங்களும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த தடவையே காஸ்டைன் பாத்திரம் வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் தான் வந்து அதை மெயின்டைன் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கலை. காஸ்டைன் தவாக்கள், காஸ்டைன் பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதை கழுவிட்டு எண்ணெய் பூசி அதை பாங்காக வச்சுருக்கணும், இல்லை அப்படின்னா அது வந்து துரு பிடிச்சி போயிடும். ஸோ அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு பொறுமையும் இல்லை, டைமும் இல்லை. ஸோ அதனால் வாங்கலைங்க. அந்த கல்லை வந்து தூக்கவே முடியல, அந்தளவுக்கு வெயிட்டு. அந்த அண்ணா வந்து எங்களுக்கு கார்லேயே எடுத்துகிட்டு வந்து வச்சு கொடுத்தாரு. ஸோ எடுத்துகிட்டு போக சொல்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கடை பேர் பார்த்திங்கன்னா எஸ்எம்டி மெட்டல் ஷாப். அந்த கடையில் போர்டு இருக்காதுங்க, பார்த்திங்கன்னா அந்த குச்சி பை கொடுத்தாங்க, அதில் வந்து அட்ரஸ் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கிளம்பியாச்சு, அவரே கொண்டு வந்து எல்லாமே வச்சுட்டாரு. ஸோ இப்போ கிளம்ப போகிறோம். முன்னாடி ஃப்ரண்ட்டில் தான் வச்சுருந்தோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா கார் வந்து சிஎன்ஜி, பின்னாடி வந்து கேஸ் இருக்கிறதுனால நான் உட்கார்ற இடத்துலையே வச்சுக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு, அழகாக. ஸோ எனக்கு ஒரே ஹாப்பி, ரொம்ப நாள் கழித்து எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் அந்த பொருளெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். நான் மேட் மேலே தான் வச்சுருக்கேன். அந்த அம்மிக்கல் எவ்வளோ பெருசு இருக்குது, நல்லா இருக்குது. 1750 ருபீஸ்க்கு சூப்பராக ஒர்த்துன்னு சொல்லலாம். இந்த ஜார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி ஜார் ஒன்று, அந்த ஜார் ஒன்று, அந்த பெரிய ஜார் 280. ஸோ கடை பேர் பாருங்கள் எஸ்எம்டி மெட்டல் ஷாப்பு. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு பிரிவு தீரன் சின்னமலை அருகில் சங்கிகிரி, இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த சட்டி வந்து 280 ருபீஸ். அப்புறம் தேங்காய் துருவுறது 215 நினைக்கிறேன். ஸோ இதுவுமே ஸ்டூல் வந்து 300. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த கடைக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ஸோ இந்த ஷாப்போட இந்த பை வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு பிக்காகவும் நான் போடுறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சண்டே ஃப்ரீனா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கடையோட அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எஸ்எம்டி மெட்டல் ஷாப், தீரன் சின்னமலை ரோடு, சங்கிகிரி, ஈரோடு பிரிவு.